எதுவுமே இல்ல. வண்டர்லா இன்னும் சில இன்னும் ஓபன் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சீரியஸ்படி பார்த்தா ஒரு 8 ரைடு தான் இருக்கும். அதுக்கு மேல எல்லாமே வாட்டர் பார்க் தான். ஆல்ரெடி வச்சு ஏமாத்துறீங்க. கரெக்ட். அது சரி இப்போ டீம் வெல்கம் டு ஆட்டமன் vlogs. வண்டர்லா ஸ்பெஷல் சென்னை, நம்ம சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் गाइस. பாத்துட்டே இருங்க. சேப்பா அத டக்குனு சொல்ற வேற லெவல். பூம் வாஸ். ஆட்டமன் vlogs பாத்துட்டே இருங்க. வண்டர்லா போறோம். எங்க நாம போறோம்? வண்டர்லா போறோம். எங்க நாம போறோம்? வண்டர்லா போறோம். ஓகே, டோரா புஜ்ஜி மாதிரி. சோ பேக் பேக்னு நம்ம மேப் சொல்லுவாங்க. ஸோ இவதான் பேகு, இவதான் மேப்பு. ஸோ நம்ம இப்போ எங்கேருந்து எங்கே போகிறோம் அந்த மேப் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வண்டர்லா போகிறோம். வண்டர்லா போகிறோம். வண்டலூர் விஐடி கேர்ள்ஸ் நல்லா இருப்பாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. கேளம்பாக்கம். ஓகே. திருப்பூர் கோயில் முருகன் கோயில். அது மாதிரி கேஸ் போட்டுடலாம் கோவலம்ல. ஓகே கரெக்ட். கோவலம்ல கேஸ் போட்டு திருப்பூர் தென் வண்டர்லா. சரி, வண்டர்லா ஓப்பன் ஆயிடுச்சு நேற்று. ஸோ இன்னைக்கு 2ஆம் தேதி தான் ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ நாமளும் போய் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் என்னோட பிளாக்ல. ஸோ பார்த்துட்டே இருங்க. பேக்ல பேக் ஆயிடு. மேப் சரி சொல்ல மாட்டேங்கிறான் பாரு. பேக் சரியில்லை, மேப் சரியில்லை, டோர் அதுக்கு மேல சரியில்லை பாருங்க. இப்ப காட்டுக்குள்ள இருக்கும், நீங்க காட்ட பாருங்க. வெஸ்டாண்ட் ஆப் மேப், வெஸ்டாண்ட் ஆப். அண்ணன் பாப்போம். ஸோ பயங்கரமா வன் பண்ண போறோம். இன்னைக்கு வேற லெவலா இருக்குது. மழை வேற தூருது. ஆனா இது எனக்கு வேணும், அதுவும் வேணும். சுவாரஸ்யமா இருக்கணும் நம்மள டேட்ஸ். அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் गाइस. ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்மளோடது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் பார்த்துட்டே இருங்க. இதை போய் டிக்கெட் எடுக்க போறோம், நிறைய விஷயம் பண்ண போறோம் गाइस. பார்த்துட்டே இருங்க. கூட்டம் ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த டிசம்பர் 2ஆம் தேதி. ஸோ நிறைய பேர் வரமாட்டாங்க. கூட்டம் வரும் நினைக்கல. ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவு கொடுத்தாங்க, நிறைய விஷயம் பண்ணாங்க. பட் அது மீறி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் நான் தான். அதான் பயங்கரமா இருக்கு போகுது. காசு இருந்தா புயல்ல கூட சுண்டல் சாப்பிட வருவாங்க. என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? மாடா. சோ நம்ம மேப் கரெக்டா நீங்க ரூட் சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டோம். நம்ம இன்னும் நம்ம பேக் எடுத்து வந்துட்டாரு. அது பேக் எடுத்துன்னு வருவாரு. ரெடியா வந்துட்டாரு அவரு. மணல எடுத்துக்கினு ஜாலியா. गाइस டிக்கெட் வாங்கிட்டோம், உள்ள போறோம். மூஞ்சியே தெரியல சார். ஆபரேட் கோன் கர்றா தெரியலடா. சூப்பரா ஆபரேட் பண்றாங்க ப்ரோ. ரெண்டு கால்ல நிக்குமா? நிக்காதா? ஒரு போட்டோ எடு. வாவ், ஜகரு. ஹாய். போலாமா? வேற லெவலியா. புஷ் அப் பண்றா லக்கி. லெட்ஸ் கோ. Second. Thank you. Bye. Let's go. Welcome to Ataman vlogs. Wonderla special சென்னை, நம்ம சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் गाइस. பார்த்துட்டே இருங்க. ப்ரோ பாத்தீங்கன்னா இந்த பால் எடுத்து இந்த போர்டில் டச் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற எந்த டெடி பேர்ல வேணா ஒரு டெடி பேர் எடுத்துக்கலாம். ஒரு பால் 150க்கும் 5 பால் 500க்கும் தரும். கைட் ஃப்ளையர் ரைட் தான் வரப்போறோம். இந்த ரைடு பாத்தீங்கன்னா
2 பேர் போலாம். பசங்க கூட போவாதீங்க, பொண்ணு கூட போக ஜாலியா இருக்கும். கப்பல்ஸ் நான் தலையெழுத்து உங்க கூட போக போறேன், வேற ஒன்றும் அதுல பாத்தீங்கன்னா அது படுத்துட்டு ராக்கெட் மாதிரி வெல்கம் டு நம்ம சொல்லடா. வெல்கம் டு விஜய் சுத்துலாம். ஓகே ரைட் பை. ஹாய் ப்ரோ லெட்ஸ் கோ. ஃபன் பண்றோம் கைஸ். லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபன் பண்றோம், பாத்துக்கோங்க. நாம எங்க மூஞ்சில அடி காத்துது ப்ரோ. உன்னதான் ப்ரோ ப்ளூ ரெண்டு செப்பல் கீழ போடுறா. லக்கி ப்ரோ பறக்கும்போது மூஞ்சில அடிக்க போகுது. பறக்கும்போது மூஞ்சில அடிக்கும், பாத்துக்கோங்க. வந்துச்சு கைஸ். வண்டர்லா சென்னையில 2வது ரைடு மஜாவா என்ஜாய் பண்றோம். ஆமா. வலி bro. Balaji bro, nice to meet you bro. Bye bro. TV ke இல்ல பாத்தீங்கன்னா டிவிகே ன்னு கத்துறாங்க, டிஎம்கே ன்னு கத்துறாங்க. வருஷம் ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு பிபிகே, இன்னொன்னு பிஎம்கே. எல்லாத்துலயும் பொலிட்டிஷியன் ஏத்துறானா? இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு அப்படியே தூக்கி போட்டு கீழே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு வேறே வந்துச்சு. எனக்கு இவ்வளோ குளிர் கிளைமேட்டில் எனக்கு வேறு வந்துச்சுன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த வைப்பு. இப்போ என்னன்னா ராஜேஷுக்கு லக்கி போயிருக்காங்க. ஸோ அதான் அவங்கள எடுப்போம், அவங்களோட வைப் எப்படின்னு பார்ப்போம். गाली साहब भाई तो काटिटांगा बरमा साहब भाई तो काटी बरमा वर्ते रोलर कोस्टर இருக்குல காட்ல போடானோ ஓடியோ காலு புலேந்து பாரு அவனுக்கு கொஞ்சம் பயம் தான். ஏன்னா டப்புன்னு ஜர்க்குன்னு கீழே தூக்கி போட்டா எப்படி இருக்கும். டிராப் ஜோன், ஸோ அது பார்த்துட்டு வந்தது. சன்ன டிராப் ஆனிச்சு. நம்ம புள்ளை நம்பர் எல்லாம் கலாச்சிட்டு இருந்தான். ஆனா இவங்க ரெண்டு வந்து தெரிஞ்ச அவனோட டிராப் எங்க ஆப் ஆச்சுன்னு சொல்லி வேற லெவலா இருந்துச்சு. பயங்கரம். வாடா 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 செல்லம் வரல மச்சான்.
நீ தானே கேட்ட? நான் தான் சொல்றேன், சிலம்பம் சுத்துவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. சிலம்பம் சுத்திடுவாங்க. ஐயோ மனுஷன் வச்சா சுத்துறான், கொம்ப சுத்துற மாதிரி சுத்துறான்டா. இப்படிப்பட்ட பிளாகர் நான் பார்க்கவே இல்ல. இந்த ரைடு அவ்வளவு ரிஸ்க், ஆனாலும் போன புத்தி பாரு. அடங்க மாட்டான் திரும்ப போகுது. சத்தியமா ப்ரோ வரட்டு ப்ரோ. ஐயோ முடியல. இந்த ரைட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சத்தியமா சொல்ற வேற லெவலா இருக்கு. வண்டியில சேஃபா வாங்க. சத்தியமா சொல்ற வேற லெவல். பூம் பாஸ்ட் ஆகுதுங்க. ஐயோ இப்படி சுத்துது. ஐயோ லக்கி மேப் சொல்றது கேளுங்க. இப்ப மேப் நான் எங்க கை வைப்பணும் அந்த ரைட் நம்ம போக போறோம். ஓகே. ரோலர் கோஸ்டர் எங்க இருக்கு? பின்னாடி இருக்குடா. சார் ரோலர் கோஸ்டர் எந்த சைடு போறோம் சார்? ரோலர் கோஸ்டர் பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசணும். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வேற லெவலா இருக்க போகுது. கண்டிப்பா. அது என்ன சொன்னா டேஞ்சரஸ். கம்மி எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது ஜிச்சிபி. இதுதான் மெயின். நீ பாரு. இது பேர் தாஞ்சாரோ, கிளி மஞ்சாரோ, அது மாதிரி தாஞ்சாரோ. நெக்ஸ்ட்டு நாங்கள் ரோலர் கோஸ்ட் ரைட்ஸ்க்கு போகலான்னு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா ரைட்ஸு ஸ்டார்ட் ஆகலை. எப்படியும் 1 hour ஆகும். ஏன்னா இன்னும் செக்கிங் பண்ணி முடிக்காமல் நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், உட்கார மாட்டோம்னு சொல்லிட்டு காலியாக ஒரு 2 round 3 round சுற்றுனாங்க. ஸோ நாங்கள் இது கேப்லையா இங்கே வெயிட் பண்ணோம், வேறு ரைட் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் கைஸ் எல்லாருக்கும் ஒரு உண்மையான ஒரு ரிவ்யூ சொல்லணும். வண்டர்லா இன்னும் சில ரைட்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ நீங்கள் 2 weeks கழிச்சு வாங்க. நாங்கள் அதை ரொம்ப அவசரப்பட்டு இந்த ரமேஷ் பேச்சு கேட்டு ஆட்டோமேன் சேனல் பேச்சு கேட்டு வந்துட்டோம். சரி 2 வாரம் கழிச்சு வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சீரியஸாக சொல்கிறேன். வந்த 10 ரைடு தான் இருக்குது, அது எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே போனால் வாட்டர் பார்க் போய் தான் ஆக்சுவலி தான் ஹாப்பி. பட் நம்பாதீங்க, இன்னும் எதுவுமே இல்லை. இது மொத்தமாகவே ஒரு 1 2 எண்ணிபடி பார்த்தா ஒரு 8 ரைடு தான் இருக்கும். அதுக்கு மேலே எல்லாமே வாட்டர் பார்க் தான். 38 50 ரைடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றுத்துல 4 ரைடு வச்சு ஏமாத்துறீங்க. கரெக்ட். அதுவும் இல்லாமல் ஒன்றுத்துல ½ an hour, ஆமாம் 1 hour வெயிட் பண்ணி வச்சு ஆமாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் டே வர்றதால சேஃப்டி செக்கிங் அதிகமாக இருக்குது. அதே திருப்பு இந்த ரைடில் நான் போனேன். போனீங்கன்னா அது கூட இருக்காது. இதுதான் பெஸ்டா இருக்கும்னு தோணுது. இது ரொம்ப செம பெருசு. இது ரொம்ப பெருசு பாய். இது செம பெருசானா. இது நீங்க நேர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் பயங்கரமா இருக்கும். தலைகீழாலாம் தூக்கி போடுறாங்களேடா. நான் போறேன் பையா. லைஃப்ல சாவுனா என்னன்னு பார்க்கணுமா? இங்க வாங்க. ஆமா, யாரெல்லாம் சாவணும்னு நினைக்கிறீங்களோ இங்க வாங்க. சாவற ஆசையா போயிடும். ஸோ ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். அதை பார்க்கும்போது வேற லெவலா இருக்குடா மச்சான். இந்த சவுண்ட் கேக்குதா? நம்மளாம் உயிரோட வரவும். என்னடா பார்க்கும்போது வேற லெவலா இருக்கு.
அதுக்கப்புறமா என்னென்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆச்சு. ரீஸ்டார்ட் ஆனவுடனே க்ரௌடை செம்ம கூட்டமாகிடுச்சு. எல்லா பேரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் லேட் ஆனாலும் மறுபடியும் போகாங்க என்ஜாய் பண்ண போனோம். அங்கே என்ன ஆச்சுன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அது ரைடு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ரைடு ஸ்டாப் ஆனவுடனே எங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வேணாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், சின்னது பண்ணோல. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் ரைடு எடுக்கல. அதே மாதிரி தான் பார்த்தா எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு ஒன்றா. ஸோ எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகனால நம்மளுக்கு இது செட் ஆகாது. ஸோ நம்ம ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம், நம்மளுக்கு பெஸ்ட்டாக அதுதான் சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லா பேருமே அதுதான் பண்ணாங்க. மக்கள் அங்கே சேர்ந்து கூட்டம் பண்ணி எல்லா பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்ன மெயின் மிஸ்டேக் ஆச்சுன்னா எல்லா ரைடு டைமுக்கு நடக்கலை, அண்ட் தென் லேட் ஆகிட்டே இருந்துச்சு நிறையா. ஸோ அதுதான் லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக். இப்படி வந்தால் தண்ணி நம்ம மேலே படும், ஆனால் நம்மள்கிட்ட இருக்கு கொடை. ஸோ எப்படி பண்ணோம், மூட அவ்வளோதான். என்னடா நின்னுச்சு? கரெக்டா போயிச்சா? கேவலம் படுத்து. டிரைவர் இல்லாம எப்படி வண்டி போவோம்? ஒரு 2 பேர் இறங்கணுமா? அப்படி இல்லங்க, ஒரு ரிவ்யூ சொல்றேன். காலைல கிளம்பணும், எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பணும். சரி ஓகே, ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க பிக்கஸ்ட் வாட்டர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே காட்டுங்க மேல மேல அந்த ரிங். அது ரெடி ஆகல, ஆக்சுவலி அது ரெடி ஆகாமலே அதே காஸ்ட் 1500 சம்திங் ஏதோ அதே போட்டுருக்காங்க, ஜிஎஸ்டியோட சேர்த்து வாங்குறாங்க. ஓகே ஓகே ஃபைன், நீங்க வாட்டர் பார்க் கட்டியிருக்கீங்க கோடி ரூபாய் போட்டு, ஓகே ஃபைன் தான். பட் அதுக்கு ஏத்த மாதிரி இதே செக்யூரிட்டி எல்லாமே இருக்கணும்ல. நம்ம போறோம், ஒரு என்ட்ரன்ஸ்ல போறோம், கண்ணுக்கு தெரியுது மட்டும் தான் ரைடு. அதுல இருக்குது அவ்வளவு ரைடு இருக்கு, அந்த அளவுக்கு ரைடே இல்ல ஆக்சுவலி. ரீஃபண்ட் காசு வாங்கிட்டோம், கிளம்பி நிறைய ஸ்டக் ஆச்சு. பிசிறு தேக்குது. ரோலர் கோஸ்டர்ல நான் இப்படி தொங்கிட்டு இருக்கேன். நான் இப்படி தொட்டுட்டேன் அந்த மாதிரி இருக்குது எனக்கு. மட்டுமே 1 hour செக்கிங் போச்சு. செக்கிங் போயுமே இப்போ ரோலர் கோஸ்டர் நிக்குது. அதுவும் அந்த இடத்துல அந்த அளவுக்கு வஸ்டா இருக்கு. உசுரை நாங்க காப்பாத்த முடியாது. எனக்கு எங்க ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு குழந்தைய இருக்கு, பாத்துக்கணும். எனக்கு யாரும் இல்ல, நான் தான். எனக்கு இருக்கிறவங்க ஒருத்தர் 6000 சப்ஸ்கிரைபர் மட்டும் தான். நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, எல்லாம் இப்பதான் ரெடி பண்றாங்க. பிரச்சனை எல்லாம் ரெடி பண்ணிட்ட அப்புறம் இது கூப்பிட்டு இருந்தா அவங்களுக்கு அசிங்கம் இருந்திருக்காது, நல்லா இருந்திருக்கும். உண்மை மண்டர்லாவோட பேரை கெடுத்துக்கிட்டாங்க. சொல்ல போனா பிராண்டோட பேர் கெடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணல. இப்ப நீங்க காம்பவுண்ட்ல பார்த்து அந்த ஆர்வத்துல இருந்தா நான் வந்தேன் நான் சத்தியமா. ஆனா அந்த ஃபீல் வரல. ஓகே, அந்த ஃபீல் எனக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஃபீல் தான் ஆச்சு. எப்படியோ சண்டை போட்டு ரீஃபண்ட் காசு வாங்கிட்டோம், கிளம்பிட்டோம். நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கு சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு அது ஓடல, இன்னைக்கு ஸ்டக் ஆச்சு. எல்லாம் பாதியில் நிக்குது, பாதி ஓகே, பாதியில் நிக்குது. மெயின் எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தோமோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. சோ அந்த அளவுக்கு அது மாதிரி வஸ்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஃபீல். எனிவேஸ், ஒரு என்ஜாய்மெண்ட்காக ஒரு ரைட் ஆயிச்சு போயிருப்போம்ல, அதுக்காக வண்டர்லாக்காக 2-3 ரைட் போனோம். வண்டர்லா லவ் யூ. அவன் இன்னும் திருந்தல மாமா. வண்டர்லா அஃபிஷியல் பேஜில் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2 என்னென்ன இஷ்யூ ஆச்சோ, ரைடு இஷ்யூ, ப்ராப்ளம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதனால மறுபடி வர மார்ச் 31 நீங்கள் எப்போ வேணால் அந்த ரைடு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பர் 2 வந்தவங்களுக்கு இந்த ஆஃபர். மீண்டும் சந்திப்போம் உங்களோட ஆட்டோமேன். See you later, bye bye. ஆட்டோமேன் ப்ளாக்ஸை பார்த்துட்டே இருங்க.